தர்மரிடம் கேள்வி. பீமசேனன் துரியோதனனை தோற்கடித்து அவனது தொடையை உடைத்துவிட்டு தலையில் அடிக்க கதாயுதத்தை ஓங்கிய போது நீ பீமனை தடுத்து விட்டாய். நாகப்பாம்பை அடித்தால் அதை முழுவதும் அடித்து கொன்றுவிட வேண்டும், இல்லையேல் அது நம்மை பழிவாங்கிவிடும். இது தெரியாத உனக்கு துரியோதனன் உயிர் போகாமல் இருந்ததால் அஸ்வத்தாமனிடம் அவன் பாண்டவர்கள் அனைவரையும் கொன்றுவிடும்படி கூறினான். அவனது ஆணைப்படியே துரோணரின் மகன் அஸ்வத்தாமன் நள்ளிரவில் கும்மிருட்டில் ஆசறையில் உறங்கிக் கொண்டிருந்த திரௌபதியின் மகன்களையும் சகோதரர்களையும் படுகொலை செய்தான். நீ யாரையும் எதிரியாக நினைப்பதில்லை, யாரும் உன்னை எதிரியாக நினைப்பதில்லை. அதனால் உனக்கு அஜாத சத்ரு என்று பெயர். ஆனால் உன்னுடைய தேவையற்ற இரக்க குணத்தால் உன்னுடைய குடும்பமே இழப்பை சந்தித்திருக்கிறது. துரியோதனன் இறப்புக்கு முன்பு உங்கள் குடும்ப வாரிசுகள் அனைவரையும் அவன் உயிரிழக்கச் செய்து விட்டான். நீ அஜாத சத்ரு அல்ல, உண்மையில் உன் குடும்பத்திற்கு நீதான் அனுகூல சத்ரு என்றது மனசாட்சி.